Hi எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel Reks View. இன்னைக்கு வந்து நம்ம லேடிஸ் ஃபிங்கர் எப்படி ஈஸியா வீட்ல grow பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இதுக்கு வந்து ரைட் டைம் என்ன அப்படினா சீசன் வந்து நல்லா warm humidity-ஆ இருக்கணும் and best season என்ன அப்படினு பாத்தீங்கன்னா February to April, June, July and October to November க்கு வந்து ரைட் டைம் இருக்கும். Maximum 70 daysல நம்ம வந்து harvest பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க பாட் யூஸ் பண்றதா இருந்தீங்கன்னா ஹோல் மட்டும் போட்டுக்கோங்க so that நம்ம எக்ஸஸா நம்ம வாட்டர் ஆட் பண்ணா கூடயே நம்ம இது வந்து வெளியில வந்துரும் அதனால நம்ம பாட் யூஸ் பண்றதா இருந்தீங்கன்னா ஹோல் போட்டுக்கோங்க grow பேக்கும் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் வெஜிடபிள்ஸ் growingக்கு அதுக்கு அப்புறமா சாண்ட் மிக்ஸ் தான் பார்க்க போறோம் இதுல வந்து ரிவர் சாண்ட் இல்லட்டினா ரெட் சாயில் செம்மண் யூஸ் பண்ணிக்கோங்க இதுல வந்து நம்ம கல் ஏதாவது இருந்ததுன்னா நல்லா சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொக்கோ பீட் இது வந்து நம்ம வந்து நர்சரியிலயும் வாங்கிக்கலாம் இல்லடினா வந்து நம்ம அது வந்து கேக் பேஸ்டா வந்து நமக்கு கிடைக்கும் கொக்கோ பீட் இல்லடி நம்ம வீட்ல இருக்க தேங்காய் நாறு அத நல்லா வந்து சேகரிச்சுக்கோங்க அதுல இருக்கிற சின்ன சின்னதா வந்து கட் பண்ணிட்டு நம்ம சாண்ட் மிக்ஸ்ல அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இத நீங்க 2-3 நாள் நீங்க தண்ணி ஊத்தல அப்படினாலும் வந்து நமக்கு வந்து சாயில் வந்து நல்லா ஹைட்ரேட்டா வச்சிருக்கிறதுக்கு இந்த தேங்காய் நாறு ஹெல்ப் பண்ணும் வெர்மி கம்போஸ்ட் இல்ல ஆர்கானிக் ஃபெர்டிலைசரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுக்கு நிறைய ஆட் பண்ண வேண்டாம் ஒரு கொஞ்சோண்டு நீங்க ஆட் பண்ணா போதும் சோ எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்சரா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுதான் வந்து வெஜிடபிள் growing மிக்சர் எனக்கு சாண்ட் மிக்சர் வந்து இது நல்லா mix பண்ணிட்டு நல்லா வந்து வாட்டர் ஃபில் பண்ணிட்டு நல்லா வந்து சாண்ட ஹைட்ரேட் பண்ணிருங்க நம்ம எக்ஸஸா தண்ணி விட்டா கூட நம்ம வந்து தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து மாய்ஸ்டரா இருந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க சர்வ் பண்ணீங்கனா நல்லா இருக்கும் நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற சீட் நம்ம வெண்டைக்காய் வந்து நல்லா காய வச்சு அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லட்டி ஏதாவது நர்சரியில வாங்குறதா இருந்தாலும் நீங்க வாங்கிக்கோங்க பாட்ல வந்து நீங்க சோ பண்றதா இருந்தீங்க அப்படினா வந்து மேக்ஸिमम வந்து ஒரு 6 வரைக்கும் சோ பண்ணிக்கோங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போறீங்க நம்ம டைரக்ட் அதுக்கு அப்புறம் லேண்ட்ல வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போறோம் அப்படினா வந்து ஓரளவு நிறைய சீட் வந்து சோ பண்ணிக்கலாம் மேக்ஸिमम ஒரு 6 டேஸ் குள்ளே நமக்கு ஜெர்மினேஷன் ஆயிடும் ஒரு 15 டேஸ் குள்ளே நல்லா வந்து grow ஆகிறது நமக்கே தெரியும் சோ இதுக்கு நம்ம வந்து என்னென்ன அடிஷனல் நம்ம ஃபெர்டிலைசர் அந்த யூஸ் பண்றோம் அப்படினா நல்லா அரிசி நல்லா ஊற வச்சு அதல கலஞ்ச தண்ணி எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 20 டேஸ் once வந்து நம்ம வந்து அந்த வெர்மி கம்போஸ்ட் வந்து ஃபெர்டிலைசரா நம்ம இத ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பாட்ல இருந்து லேண்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போறோம் சோ ஒவ்வொரு இதையும் தனித்தனியா வந்து செப்பரேட்டா வந்து வெச்சிட்டு நம்ம டைரக்ட்டா அப்புறம் லேண்ட்ல சோ பண்ணிக்கலாம் இந்த லீஃப் எல்லாம் லேண்ட்ல வெச்சிரலாம் ஆனா வந்து பெஸ்ட் மெத்தட் நான் லேர்ன் பண்ண வரைக்கும் வந்து டைரக்ட்டா லேண்ட்ல சோ பண்றது வந்து நமக்கு ஈஸியா வந்து ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும் and நிறைய வந்து நம்ம பாட்டும் வாங்க தேவை இருக்காது நல்லா வந்து grow ஆகுறதும் குயிக்காவும் இருக்கும் நம்ம டைரக்ட்டா லேண்ட்ல சோ பண்றதுக்கு அதே மாதிரி வாட்டரிங் பண்ணும்போது வந்து டைரக்ட் ஷவர் பேஸ்டா வந்து நம்ம வாட்டர் பண்றதா இருந்தீங்கன்னா வந்து grow ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப்பா இருக்கும் டைரக்ட்டா ரூட்ல வந்து வாட்டரிங் பண்ணாதீங்க அதனால தான் நமக்கு இந்த வாட்டரிங் பாட் நம்ம வாங்குறது கூடயுமே வந்து ஷவர் மாதிரி உள்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணிருக்காங்க எனக்கு ஹார்வெஸ்டிங் டைம் வந்து கரெக்ட்டா 50 டேஸ்லயே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிருக்கேன் மேக்ஸिमम வந்து ஒரு 70 டேஸ்லயே வந்து கண்டிப்பா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிரலாம்
வீட்டிலே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம வீட்டிலே வந்து விளைவிச்சு கொடுக்கும்போது நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப அதிகமாக வந்து வெஜிடபிளுக்கு இந்த இதுக்கு நான் ரொம்ப வந்து கேரிங் நம்மளுக்கு தேவை இருக்காது. ஸோ ஸ்டார்டிங் நீங்கள் வந்து ஏதாவது பிளான் வைக்கணும், நம்ம வெஜிடபிள் ஏதாவது நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் நல்லா ரைட் ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செவன்ட்டி டேஸில் நல்ல ஒரு பெரிய ஒரு பிளான்ட்டாக வந்து ஆயிடுச்சு. நம்ம வந்து டேரெக்டாக லேண்டில் சோ பண்ணோம் அப்படின்னா வந்து க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து நம்ம லேடிஸ் ஃபிங்கருடைய பிளான்ட்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். Until then, bye from Reks View. Thanks for watching.